பைரவர் கதை. சிவரூபமான தட்சிணாமூர்த்தி கல்விக்கும், நடராஜமூர்த்தி நடனத்திற்கும், லிங்கமூர்த்தி அருவ வழிபாட்டிற்கும், பைரவமூர்த்தி காவலுக்கும் அதிபதியாக மக்களால் தொன்று தொட்டு வணங்கப்பட்டு வருகிறார்கள். சிவபெருமானின் 5 குமாரர்களாக கணபதி, முருகன், பைரவர், வீரபத்திரர், சாஸ்தா என்றும் சொல்லப்படுகிறது. ஐவரில் மகா பைரவர் பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையிலே நிர்வாண கோலத்தினராய், நீலமேனியராய், நாய் வாகனத்துடன் காட்சி தருபவர்தான் பைரவ பெருமான். காலையில் ஆலயம் திறந்தவுடனும், இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதும் பைரவருக்கு என்றும் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டுள்ளது. நித்திய பூஜா விதி கூறுகிறது. அதேபோல் ஆலயத்தின் மற்ற திரு சன்னதிகளை பூட்டி சாவியை பைரவர் பாதத்தில் வைத்துவிட்டு அதன் பின் வெளிக்கதவை பூட்டி சாவியை எடுத்து செல்லும் வழக்கம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. பைரவரின் சிறப்பு. சிவபிரானின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவர். காசியம்பதியில் சிவகணங்களுக்கு தலைவராக விளங்குபவர். ஆணவம் கொண்ட பிரம்மனின் சிரம் கொய்தவர். மன்மதனின் கர்வம் அடங்கச் செய்தவர். முனிவரின் சாபத்திலிருந்து தேவேந்திரன் மகன் ஜெயந்தனை காத்தவர். சனியை சனீஸ்வரராக்கி நவக்கோள்களில் வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்தி பெருமை சேர்த்தவர் என்ற பெருமை மிகு சிறப்புகளை கொண்டவர். இவரை கால பைரவர், மார்த்தாண்ட பைரவர், க்ஷேத்திரபாலகர், சத்ருஷம்ஹார பைரவர், வடுக பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர் என்று பல பெயர்களில் அழைத்து வழிபடுகிறோம். உலக சிருஷ்டி சௌந்தர்ய லகரியில் 41வது ஸ்லோகத்தில் காலாக்னி ருத்திரனால் மகா பிரளயத்தில் சாம்பலாக்கப்பட்ட உலகத்தை மீண்டும் உண்டு பண்ணுகின்ற காரணத்திற்காக சித் சக்தியான அம்பிகையே ஆனந்த பைரவியாகவும், ஈசனே ஆனந்த பைரவராகவும் தாண்டவமாடிக்கொண்டு இருப்பதால் 9 விதமான ராகங்களும் வெளிவருகின்றது என்றும், உலக சிருஷ்டியே ஆனந்த பைரவரால் தான் நடப்பதாகவும் மகாகால சம்ஹிதை, காளி தந்திரம், விஞ்ஞான பைரவர் முதலிய ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டுள்ளது. பிரம்மனின் செருக்கு அழித்தல். ஒரு காலத்தில் 5 தலைகளுடன் விளங்கிய பிரம்மா தனக்கும் 5 தலை, ஈசனுக்கும் 5 தலை. ஆகவே தானே உயர்ந்தவன், தன்னை போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சித்த ரிஷி முனிவர்களை வற்புறுத்த தொடங்கவே அவர்கள் சிவனாரை தரிசித்து பிரம்மனின் ஆணவ போக்கை எடுத்து கூற பைரவ பெருமானை அழைத்து பிரம்மாவின் 5வது தலையை நீக்கி அவரை நான்முகன் ஆக்கினார். பிரம்மாவை நான்முகன் ஆக்கிய சிவஸ்வரூபமே ஸ்ரீ பைரவர் என்றும் காசி காண்டம் சொல்கிறது. அசுரர்களை அழிக்க பைரவர் தோன்றல். ஒரு சமயம் அந்தகாசுரன் என்னும் அரக்கனின் அட்டூழியங்களை ஒழிக்க தேவர்கள் சிவனாரை வேண்ட ஈசன் தன் இதய அக்னியிலிருந்து பைரவரை உருவாக்க அது விஸ்வரூபம் எடுத்து 1ஆகி 1லிருந்து 8ஆகி 8லிருந்து 64ஆகி அசுரர்களை முழுவதுமாக அழித்து தேவர்களுக்கு அமைதியை வழங்கியதாகவும், இதனால் மகிழ்வடைந்து தேவர்கள் 64 யோகினிகளை அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் தற்சமயம் தம்முடைய வழிபாட்டில் 8 பைரவர்களை மட்டுமே வழிபடும் முறை இருந்து வருகிறது. ஆக அஷ்ட பைரவர்கள் மற்றும் அஷ்ட பைரவ யோகினிகள் யார் யார் என்பதை காண்போம். அசிதாங்க பைரவர், பிராம்ஹி, குரு பைரவர், மாகேஸ்வரி, சண்ட பைரவர், கௌமாரி, குரோதான பைரவர், வைஷ்ணவி, உன்மத்த பைரவர், வாராகி, கபால பைரவர், இந்திராணி, பீஷண பைரவர், சாமுண்டி, சம்ஹார பைரவர், சண்டிகா தேவி ஆகியோர் ஆவார்களின் ராஜா. பிரஹட்சாதகம் என்ற நூலில் 12 ராசிகளும் பைரவருடைய உடலின் அங்கங்களாக இருப்பதாகவும், அவை மேஷம் சிரசு, ரிஷபம் வாய், மிதுனம் 2 கைகள், கடகம் மார்பு, சிம்மம் வயிறு, கன்னி இடை, துலாம் புட்டங்கள், விருச்சிகம் மர்ம ஸ்தானங்கள், தனுசு தொடை, மகரம் முழங்கால்கள், கும்பம் காலின் கீழ்ப்பகுதி, மீனம் கால்களின் அடிப்பாகம் என 12 ராசிகளும் நிறைந்துள்ளது. மேலும் பைரவரின் சேவகர்களாக நவகோளங்களும் இருப்பதால் தன்னை வணங்கக்கூடிய அன்பர் எந்த ராசியை சேர்ந்தவராயினும் நவக்கோள்களில் எந்த கோளின் தாக்கத்தால் பாதிப்பு வந்தாலும் கெடுதல்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பார். சத்தபீட
காவலர். தாட்சாயணி தேவி தன் தந்தை தட்சன் செய்த யாகத்தில் தனது மருமகனான சிவனாருக்கு யாகத்தில் தர வேண்டிய அவிர்ப்பாகத்தை தராது அவமதித்ததால் தட்சனின் மகளான பார்வதி தேவி யாக குண்டத்தில் தனது உயிரை தியாகம் செய்தபோது அதனால் உக்கிரநிலை அடைந்த சிவனார் தாட்சாயணியின் உடலை தாங்கி உலகம் எல்லாம் சுற்றி அலைந்தபோது திருமால் தன் சக்கரத்தால் தேவியின் உடலை பல கூறுகளாக்கி இப்பூலகத்தில் பல இடங்களில் விழச் செய்தார் என்றும் தேவியின் உடல் உறுப்புகள் விழுந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சக்தி பீடங்களாயின என்றும் அவ்வாறு ஏற்பட்ட சக்தி பீடங்களுக்கு பாதுகாவலராக பைரவ வேடம் தாங்கி சிவபிரானை காவல் காத்து வருவதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. சனீஸ்வரருக்கு அருளுதல். சூரிய பகவானின் புத்திரர்களாகிய யமதருமரும் சனியும் சகோதரர்களாவார்கள். இதிலே யமதருமர் நல்ல அழகுடனும் ஆரோக்கியத்துடனும் திகழ்ந்து சனி ஊனமான காலுடன் சற்று அழகு குறைந்தும் காணப்பட்டதால் தனது சகோதரனால் அலட்சியப்படுத்தப்பட்டு வந்தார். இதனால் மனம் வருந்திய சனி தனது தாயான சாயாதேவியிடம் மன வருத்தத்தை எடுத்து கூற, நீ இன்று முதல் பைரவரை உள்ளன்போடு வழிபட்டு வா, அவர் உனக்கு நல்ல நிலை தருவார், உனது மனத்துயரம் யாவும் தீர்ந்து போகும் என்று தாயார் கூறிய அறிவுரையை ஏற்று சனியும் பைரவ பெருமானை வழிபாடு செய்து வரலானார். சனியின் உண்மை அன்பால் கள்ளமில்லா வழிபாட்டால் மனம் மகிழ்ந்த பைரவர் சனியின் உண்மை அன்பை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக ஈஸ்வர பட்டம் அளித்து சனீஸ்வரராக நவக்கோள்களில் சக்தி மிகுந்த கோளாக உயர்த்தி பெருமைப்படுத்தினார். ஆகவே பைரவமூர்த்தியை வழிபட 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி போன்ற சனி தோஷங்கள் பனி போல் விலகிவிடும். பைரவ பெருமானை வழிபட ஒவ்வொரு மாத அஷ்டமியும் மிக சிறந்த நாளே. ஏனெனில் அன்றைய நாளில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடுவதாகவும் அதனால் அன்று அவரை வணங்கிட மக்கள் அனைத்து வளங்களையும் பெற்று சிறப்புடன் வாழலாம். மேலும் ஒவ்வொரு மாத தேய்பிறை அஷ்டமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் உண்டு. மார்கழி சங்கராஷ்டமி, தை தேவதேவாஷ்டமி, மாசி மகேஸ்வரர் அஷ்டமி, பங்குனி திரியம்பகாஷ்டமி, சித்திரை நாதனாஷ்டமி, வைகாசி சதாசிவாஷ்டமி, ஆனி பகவதாஷ்டமி, ஆடி நீலகண்டாஷ்டமி, ஆவணி ஸ்தழனு அஷ்டமி, புரட்டாசி சம்புகாஷ்டமி, ஐப்பசி ஈசனா சிவாஷ்டமி, கார்த்திகை காலபைரவாஷ்டமி. மேலும் காலபைரவாஷ்டமி யமவாதனை நீக்கம் மகாதேவாஷ்டமி ஆகும். பைரவருக்கு அர்த்தசாம பூஜை மிக விசேஷமானதாகும். சந்தன காப்பு அபிஷேகம். பைரவ மூர்த்திக்கு பிடித்தமானது சந்தன காப்பு. இதில் வாசனை திரவியங்களான புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் சேர்த்து சந்தன காப்பு செய்து வழிபடுவது என்பது தேவர்களின் ஆண்டு கணக்கில் 1 கோடி ஆண்டு பைரவலோகத்தில் வாழ்ந்ததற்கு சமமாக இன்புற்று வாழ்வர் என்று சிவபுராணம் கூறுகிறது. பால், தேன், பன்னீர், பழரசம் அபிஷேகமும் மிக விசேஷம். பிடித்த மாலைகள். பைரவருக்கு தாமரைப்பூ மாலை, வில்வ மாலை, தும்பைப்பூ மாலை, சந்தன மாலை அணிவித்து மல்லிகைப்பூ தவிர்த்து செவ்வரளி, மஞ்சள், செவ்வந்தி மற்றும் வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதும் உத்தமம். பிடித்த உணவு பொருட்கள். பைரவ பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், தேன், செவ்வாழை, வெள்ள பாயாசம், அவல் பாயாசம், நெய்யில் போட்டு எடுக்கப்பட்ட உளுந்து வடை, சம்பா அரிசி சாதம், பால் மற்றும் பல பழ வகைகள் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். பைரவ வழிபாடு. பைரவ பெருமானை காலையில் வழிபடும்போது நோய்களும் நீங்கும். பகலில் வழிபட விரும்பியது யாவும் கிட்டும். மாலையில் வழிபட இதுவரை செய்த பாவம் யாவும் விலகும். இரவு அதாவது அர்த்த சாமத்தில் வழிபட வாழ்வில் எல்லா வளமும் பெருகி மன ஒருமைப்பாடும் கிடைத்து முக்தி நிலை என்ற இறை பரம்பொருளான பைரவ பெருமானை அடையும் சாகா கல்வியும் மரணமில்லா பெருவாழ்வும் கூட கிட்டும். பைரவ தீபம். பைரவ பெருமானுக்கு சிறு துணியில் மிளகை சிறு மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் அகல் தீபத்தை ஏற்றி வழிபட எல்லா வளமும் பெருகும்.
தேங்காய் மூடியில் நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடலாம். அதேபோல் பூசணிக்காயை மத்தியில் 2ஆக பிளந்து அதனுள் எண்ணெய் அல்லது நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடலாம். ஸ்ரீ பைரவரை போற்றும் தேவாரம் பாடல். விரித்த பல்கதிர்கோள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோலாகல பைரவனாகி வேழம் உரித்து உமை அஞ்சக் கண்டு ஒன் திருமேனி வாய்வில்லச் சிரித்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனாரே. திருச்சேறை ஸ்தலத்தில் கும்பகோணம் திருவாரூர் பாதையில் உள்ள ஸ்தலம் சாரபரமேஸ்வரர் ஆலயத்தில் காலபைரவர் அற்புதமாக காட்சி தருகிறார். அவரை வழிபட்ட திருநாவுக்கரசர் பாடிய பதிகம். ஸ்ரீ அஷ்டபைரவர், ஸ்வர்ண பைரவர், வித்யா பைரவர், வீர பைரவர், சம்ஹார பைரவர், யோக பைரவர், கால பைரவர், ஆனந்த பைரவர், சந்தான பைரவர். ஸ்ரீ அஷ்ட பைரவர் போற்றி. ஓம் கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் ஷம்கார பைரவா போற்றி. ஓம் உன்மத்த பைரவா போற்றி. ஓம் கண்ட பைரவா போற்றி. ஓம் உக்கிர பைரவா போற்றி. நன்றி, வணக்கம்.